ஆலயம், சிரஞ்சீவி, கலைவேந்தன், அப்பாஸ் அலி, விடுதலை விமல், விடுதலை ராஜ், மீனவன், செம்மை சங்கர், விமல் வளவன், கதிர், லா உலகநாதன் ஆகிய முன்னணி பொறுப்பாளர்களை, சுமா விநாயகம் அவர்களை, சண்முகம், சபரி, மணி, சக்திவேல், மார்க்கெட், சேகர், தினகரன், டூயட், ராஜா, திருத்தை முருகன், திருமாமுருகன், விஜி வளவன் உள்ளிட்ட தொகுதி மாவட்ட பொறுப்பாளர்களே, இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே தங்களை இணைத்துக் கொள்ள முன்வந்திருக்கிற பல்வேறு கட்சிகளை சார்ந்த தோழர்கள், இரா வாசுதேவன் தலைமையில் வருகை தந்திருக்கிற தோழர்களே, எஸ் கார்த்திக் அவர்களே, கே நவீன் அவர்களே, கமல்நாத், பிர்லா, சச்சின் ஆகிய தோழர்களே, சிறுத்தை வி ரஞ்சித் அவர்களின் தலைமையில் இணைந்துள்ள சிறுத்தை வி ரஞ்சித் அவர்களின் தலைமையில் இணைந்துள்ள டி பிரசாந்த், வின்சென்ட், அனீஷ்குமார், திருமா முருகன், இரா மணி, பா விஜய், கா அப்பு, மாஸ் மணி உள்ளிட்ட தோழர்களே, அதே போல தருமபுரி மாவட்டம் மகளிர் விடுதலை இயக்கத்தின் செயலாளர் குமாரி முன்முயற்சியின் இன்றைக்கு கட்சியிலே இணைய வருகை தந்திருக்கிற தோழர்கள் சந்திரன், நடராஜன், முனிராஜ், நாகேந்திரன், குணசேகரன் ஆகிய தோழர்களே, மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே, புதிதாக இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொள்ள வருகை தந்திருக்கிற பல்வேறு கட்சிகளை சார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், நீங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்து இந்த இயக்கத்திலே சிறுத்தைகளாய் இணையும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சமூக மாற்றத்தை முன்னிறுத்தி, புரட்சிகர மாற்றத்தை முன்னிறுத்தி, ஜனநாயக வழியில் மக்களை அமைப்பாக்கி வருகிற ஒரு அரசியல் இயக்கம். இந்த இயக்கத்தை மென்மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு பல்வேறு கட்சிகளில் இருந்தும் பல்வேறு சமூக குழுக்களில் இருந்தும் அணிதிரண்டு வந்திருக்கிற உங்களை நான் மீண்டும் ஒரு முறை வரவேற்று வாழ்த்துகிறேன். தமிழ்நாட்டில் அண்மையிலே நடைபெற்ற சட்டப்பேரவை பொதுத் தேர்தலின் முடிவுகள் இன்னும் பல விவாதங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறது. இடையறாத விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறிவைத்து விமர்சிக்கப்படுகிற நிலையும் தொடர்கிறது. அதனால்தான் இங்கே நமது கட்சியின் பொருளாளர் தம்பி பாலாஜி அவர்களும், தலைமை நிலைய செயலாளர்
இளம் சேக்வேரா அவர்களும் அது குறித்த தங்களின் பார்வையை இங்கே பதிவு செய்தார்கள். வழக்கமான அரசியல் அணுகுமுறைகளை கடந்து அல்லது அரசியல் மரபுகளை தகர்த்து நாம் உண்மையான ஜனநாயக அணுகுமுறைகளை முன்னெடுத்து செல்கிறோம். இதை புரிந்து கொள்வதிலே பலருக்கு சிக்கல் இருக்கிறது. வழக்கமான அணுகுமுறை அல்லது வழக்கமான மரபுகள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பொதுவாக ஒரே மாதிரி சிந்தித்து பழகியதால் அந்த வழக்கமான அணுகுமுறைகளிலிருந்து மாறுபடுகிற போது முரண்பாடாக தோன்றும். வழக்கமான மரபு அல்லது வழக்கமான அணுகுமுறை என்றால் என்ன? தமிழ்நாட்டிலே நீண்ட காலமாக ஒரு அரசியல் கலாச்சாரம் வலுப்பெற்றிருக்கிறது. 2 அணிகள் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் அந்த தேர்தல்களை 2 அணிகளாக பிரிந்து எதிர்கொள்வது. 3வதாக ஒரு கட்சி தோன்றினாலும் அல்லது 3வதாக ஒரு அணி தோன்றினாலும் கடந்த சில 10 ஆண்டுகளாக அதற்கு பெரிய வலு கிடைக்கவில்லை, வலிமை கிட்டவில்லை. அதனால் மும்முனை போட்டி என்கிற சூழலே உருவாகாமல் இருமுனை போட்டியாகவே தொடர்ந்து இருக்கிறது திமுக அதிமுக. ஒரு காலத்தில் காங்கிரஸ் இந்தியா முழுவதும் ஒரே கட்சியாக ஆதிக்கம் செலுத்தியது. அப்போது தேசிய அளவிலே கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலுவாக இருந்த நேரம். கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே கட்சியாக இருந்தது. பிறகு அது 2 கட்சியாக மாறியது. இருந்தாலும் 2 கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியை எதிர்க்கிற வலிமையை பெற்றிருந்தன. மெல்ல மெல்ல கம்யூனிஸ்ட் கட்சி அந்த வலுவை இழந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி அந்த இடத்துல வந்துவிட்டது. தேசிய அளவில் 2 கட்சிகளுக்கு இடையில்தான் போட்டி என்கிற இருதுருவ போட்டி நிகழ்ந்தது. இதைத்தான் இருதுருவ போட்டின்னு சொல்லுவோம். ஒரு பக்கம் காங்கிரஸ், இன்னொரு பக்கம் பிஜேபி. இது உருவாவதற்கு முன்பு, பிஜேபி உருவாவதற்கு முன்பு காங்கிரஸை எதிர்க்க தனி ஒரு கட்சியாக எதுவுமே இல்லை என்பதனால் துண்டு துண்டாக அங்கே சிதறி கிடந்த சில கட்சிகள், மாநில கட்சிகள் ஒன்றாகி ஜனதா என்கிற ஒரு கட்சி உருவாக்க பெற்று ஜனதா தலைமையில ஒரு கூட்டணியும் உருவாகி கூட்டணி ஆட்சி முறைக்கு வழிவகுத்தது டெல்லியில. அப்ப அதுக்கு முன்னாடி வரலும் சோலோ பவர் காங்கிரஸ் தான். எல்லா மாநிலத்திலும் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும், டெல்லியிலும் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும். எதிர்க்கிறது ஆள் கிடையாது. அதிலிருந்து வெளியே வந்த சிலர் ஒன்று சேர்ந்து ஜனதா என்கிற ஒரு கட்சியை உருவாக்கினார்கள். ஜனதா மட்டுமே எதிர்க்க முடியாததால் மாநில கட்சிகளையும், ரீஜனல் பார்ட்டிஸ் சில கட்சிகள், அதில் திமுகவும் சேர்ந்துச்சு 1977